முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் வாழ்க்கையை கெடுத்து வேடிக்கை பார்த்த உன்னுடைய துணையின் இல்லத்தில் நாளை ஒரு இழப்பு ஏற்பட போகின்றது. யாரால் அந்த இழப்பு, எதனால் அந்த இழப்பு என்பதை முழுமையாக கூறுகின்றேன் கேள். ஆசையாக வாழ சென்ற வீட்டில் அனைவரின் பேச்சுக்களும் நடவடிக்கையும் சரியில்லாத காரணத்தினால் இப்பொழுது அவரை பிரிந்து இருக்கின்றாய். எவ்வளவு ஆசையாக உன்னுடைய துணையின் வீட்டில் எத்தனை கனவுகளோடு நீ சென்றாய். ஆனால் அங்கோ உன்னுடைய துணையின் தாயார், தந்தையார், சகோதரிகள் என இருந்து கொண்டு அனைவரும் உன்னை பேசிய பேச்சுக்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். அவர்களே தான் உன்னுடைய துணைக்கு அவருடைய மகனிற்கு திருமணம் செய்து வைத்தார்கள். பின்பு எதற்காக பிரிய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்று புரியவில்லை. இங்கு பலரின் குணம் அப்படித்தான் இருக்கின்றது. தானாகவே திருமணத்தை செய்து வைத்துவிட்டும் பின்னர் வீட்டிற்கு வந்த தேவதைகளை இப்படி அழ வைத்து பார்ப்பதும் அவர்களுக்கு வழக்கமாகிவிருக்கின்றது. மனிதர்களின் குணநலன் இன்னும் மாறவில்லை. சிலர் இன்னும் திருந்தாமல் அப்படியே இருக்கின்றார்கள். நீ போகணும் போதில் உன்னை பேசிய பேச்சுக்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. சரியாக உணவு உண்ணாமல், சரியாக உறக்கம் கொள்ளாமல் நீ தவித்த தவிப்புகள் இன்னும் என் கண்களில் இருக்கின்றன. உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும், நீ அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடாது, உன்னுடைய துணையோடு சேர்ந்து வாழக்கூடாது என்று நினைத்து எப்படியோ பேசி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களின் வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட போகின்றது. உன்னுடைய துணைக்கு இரத்த சம்பந்தமான ஒருவர் நாளை இழக்கப் போகின்றனர். அந்த இழப்பின் பின்பு சிலர் மனம் திருந்தி, மனம் வருந்தி உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கப் போகின்றனர். உன்னுடைய துணைக்கு சில சமயங்களில் என்ன செய்வது என்று தெரியாமல் உன் பக்கம் நிற்பதா அவர் பக்கம் நிற்பதா என்பது புரியாமல் உன்னை தவிக்க விட்டு உன்னை பிரிந்து இத்தனை நாட்களாக இருந்து விட்டார். இந்த இழப்பிற்கு பின்பு அவர் உன் அருமையும் புரிந்து கொள்ளப் போகின்றார். அக்குடும்பமே உன்னிடத்தில் வரப்போகின்றது. ஒருவரின் இழப்பில்தானே இப்படி ஒருவரின் உண்மையான அன்பு வெளிப்பட போகின்றதா, புரிய போகின்றதா? என்ன வாழ்க்கை இது என்று கேட்கின்றாய். ஆனால் ஒரு கெட்ட காரியம் நடந்த பின்பு ஒரு நல்ல விஷயம் நடப்பது நன்மைக்காகத்தானே. நீ உன் துணையின் வீட்டில் மீண்டும் அதே கனவுகளோடு சென்று அதை நனவாக்கப் போகின்றாய். சந்தோஷமாக இருப்பாய். சில காலத்தின் கட்டாயத்தால் நீ அனுபவிக்கக்கூடாத பல கஷ்டங்களை அனுபவித்து முடித்து விட்டாய். இனி எல்லாமே உனக்கு சுகம்தான். இனி நினைத்தபடி உன் வாழ்க்கை அமையும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.